ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மானு கிச். குட் ஈவினிங் எல்லாருக்கும். நான் இப்போ எடிட் பண்ணிக்கல டைம் வந்து ஈவினிங் 5:30. இன்றைக்கி வீடியோவில் ஸ்பஞ்ச் கேக் எப்படி செய்கிறேன்ற ரெசிபி போட போகிறேன். என் சிஸ்டரோட பர்த்டேக்கு செய்திருந்தேன்னு சொன்னேன். May 25th பர்த்டே. நான் May 25th மார்னிங் ஏர்லி மார்னிங் 2 அப்படித்தான் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 2-2:30 hours எனக்கு இந்த கேக் செய்கிறதுக்கு பிடிச்சது. இந்த கேக் உங்களுக்கு பார்க்கலே தெரியுது தானே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இதே மாதிரி 3 கேக் செய்திருந்தேன். ஒன்று வந்து பிங்க் கலர் போட்டு கேக் வைக்கிறதுக்கு கட்டி இருந்துச்சு. ஆனால் மேலே கவர் பண்ணுறதுக்கு மார்பிள் ஷீட் ஒன்றுமே இல்லை. எங்கிட்ட அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருந்துச்சு, பேக் பண்ணுற ஷீட். அந்த ஷீட்டை தான் எடுத்து வச்சுட்டு பின்னால் செலோ டேப் பண்ணியிருந்தேன். சுகர் சிரப் அப்ளை பண்ணுறேன். சுகர் சிரப் செய்கிறதுக்கு சுடு தண்ணியும் சுகரும் போதும். சுடு தண்ணிக்கு சுகரை போட்டு கரைச்சிட்டு கொஞ்ச நேரம் மாற வச்ச பிறகு இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஓகே. ஒவ்வொரு லேயர் நான் 5 லேயர்ஸாக எடுக்கிறேன். எக் ஒயிட்டில் தான் ஐசிங் போட்டிருந்தேன். எக் ஒயிட்டும் ஐசிங் சுகரும் சேர்த்து. நார்மல் ஐசிங் நாங்கள் பட்டரில் செய்கிற ஐசிங்கை விட இது நல்ல மாய்ஸ்சரைசர், நல்ல ஷைனியாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை, பட் நல்லா வந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக், எக் ஒயிட் ஐசிங் செய்யக்கல வீடியோ ஒன்றும் ஆகலை. நெக்ஸ்ட் டைம் எக் ஒயிட்டில் ஐசிங் செய்தேன்டா உங்களுக்கு எக் ஒயிட் ஐசிங்கை மட்டும் ஒரு ரெசிப்பியாக போடுறேன் செய்யும்போது. இது நெஸ்கஃபே எக் ஒயிட் ஐசிங். எக் ஒயிட் மிக்ஸ் பண்ண பிறகு நெஸ்கஃபே கொஞ்சம் சுடு தண்ணிக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்து பீட் பண்ணிங்கன்னா இந்த நெஸ்கஃபே மிக்ஸ் ரெடி ஆகிடும். எக் ஒயிட்டே லேயராக போடக்கல நாங்கள் மேலே வைக்கிற கேக் வந்து வளக பார்க்கும். அதனால் நான் ஒரு நீளமான ஒரு ஸ்டிக் கொண்டு குத்தி இருக்கிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் ஃப்ரீசருக்கு ஒரு 1/2 hour வச்செடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஓகே ஆகிடும். 1/2 hour வச்செடுத்த பிறகு மேல் ஐசிங் போடணும். ஆக்சுவலி இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக நான் செய்யணும் அப்படின்றது. ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபொண்டனில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் செய்யாமல் எக் ஒயிட்டில் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். சரி வருமானது, ஆனால் எனக்கு அது ஒழுங்காக வரையில்லை. ஸ்ப்ரிங்கிள்ஸ் மட்டும் நான் கடையில் வாங்கியிருந்தேன். இந்த கேக்லேயே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு மிக்கி மவுஸ் குக்கி, மற்றது டேட்ஸ் பால் அதெல்லாம் சேர்ந்து இனி வர்ற வீடியோஸில் குக்கீஸ் வீடியோவும் டேட்ஸ் பால் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுவேன். டெக்கரேட் பண்ணுறதுக்கு எங்கிட்ட சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸும் ஹார்ட் ஷேப்பில் ஸ்ப்ரிங்கிள்ஸும் இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன்.
ஸ்பாஞ்ச் கேக் செய்யறதுக்கு 30 கிராம் ஆயில், 90 கிராம் பவுடர் பண்ண சுகர், 30 கிராம் ஃப்ரெஷ் மில்க், காய்ச்சின பாலும் ஓகே, காய்ச்சாத பாலும் ஓகே, 90 கிராம் மா, பேக்கிங் பவுடர், வெனிலா, உப்பு, அதோட 3 முட்டை. முட்டைய வந்து மஞ்சள் கருப்பு ரொம்ப வெள்ளை கருப்பு ரொம்ப பிரிச்செடுக்கணும். இந்த ஃபில்டர் வந்து நான் அலி எக்ஸ்பிரஸ்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 3 எக் ஒயிட்டையும் நல்லா பீட் பண்ணணும். கையால பீட் பண்றதுண்டா ஒரு 15-20 மினிட்ஸ் இருந்தாலும் ஆகும். நாங்கள் வடிவா பீட் பண்ணி முடியும். கையால கூட இந்த ப்ரொசஸ் செய்து கொள்ளலாம். நீங்க பீட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 5 மினிட்ஸ்லயே வந்து சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நான் கொஞ்சமா உப்பும் கொஞ்சமா பேக்கிங் பவுடரும் இதில் ஆட் பண்றேன். இந்த மஞ்சள் கருவை பீட் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து நாங்கள் பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அந்த 90 கிராம் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை பீட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு எடுத்து வச்சிருக்கிற 30 கிராம் ஆயில் ஆட் பண்றேன். தேவையான அளவு வெனிலா நான் 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெஷ் மில்க் வந்து நான் இதுக்கு 1/2 விடுறேன், மிச்சத்தை வச்சிருக்கிறேன். ஏன்னா நாங்கள் மா போட்ட பிறகு திருப்ப இறுக்கம் மாதிரி வந்தது, அந்த டைம் இதை போடுறதுக்காக. அந்த பேட்டர் ரெடி. இந்த பேட்டரை வந்து நாங்கள் முதல் பீட் பண்ணி வச்சிருக்கிற அந்த எக் ஒயிட்டோட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் 1/2 எடுத்துருக்கேன். இந்த பதம் தான் வந்து எங்களுக்கு முக்கியம். நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ஒரு ஸ்பூனை வச்சு நைஸாக இதை நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கு முதல் நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் பீட் பண்ணலாம். ஆனால் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுல தான் கேக்குன்ற சாஃப்ட் வந்து வரும். கேக் தட்டுன்ற அடியில் ஆயில் பேப்பர் போட்டிருக்கிறேன். அதுக்கு மேலே இந்த ரெடி பண்ணி வச்சுக்கிற பேட்டரை வச்சு நீங்கள் அவனுக்கு வைக்க போறீங்களா இருந்தால் 40 to 45 மினிட்ஸ் ஒவ்வொருத்த அவனை பொறுத்தது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக் பண்ணலாம். நான் வந்து அவன் இல்லாமல் அடுப்புலையே வச்சு கேக் பேக் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சாக்லேட் கேக் செய்திருந்தேன். அது கிரைண்டர்லேயே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி செய்திருந்தேன். பீட்டர் இல்லாதாக்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பீட்டர் இருந்தால் இது அடுத்த ஒரு ட்ரை. இதுவும் நல்ல ஒரு சாஃப்டாக வந்துச்சுது. கேக் ஃபுல்லாகவே வந்து அவிஞ்சிட்டு தான் பார்க்குறதுக்கு ஒரு கடி ஒன்று எடுத்து, ஒரு குச்சி ஒன்று எடுத்து நீங்கள்
குத்தி பார்த்தீங்களா இருந்தா அது ஒட்டாம வந்துச்சுன்னு சொன்னா கேக் அவிஞ்சிட்டுன்னு அர்த்தம். கேக் ரெடி. வீட்டை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.